நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வேர்க்கடலை சுண்டலும் பச்சைப்பயிறு சுண்டலும். இது நவராத்திரியை முன்னிட்டு நான் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு சுண்டல். பச்சைப்பயிறு நான் 1/4 கிலோ எடுத்து ஒரு 7 hours ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில், கொஞ்சமாக இஞ்சி நான் துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாய், அதாவது நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வேக வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு 5 minutes to 7 minutes மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ 5 minutes ஆச்சு. இப்போ கொதிச்சிருச்சா? நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நம்ம வடிச்சிட்டு இப்போ சுண்டல் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். இதுக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை, ஒரு 10 ml இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு கடுகு, கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, இப்போ பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று, இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தண்ணியில் வடித்து வச்சுருக்கோம். இந்த பச்சை பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வடித்து வச்சுருக்கிற தண்ணி நம்ம ரசத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதை நம்ம இருத்தனியாக கூட பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்ப உப்பு போட்டதுனால உப்பு தேவையில்லை. இப்போ நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். தேங்காய் போட்டிங்கன்னா அதாவது என்னென்னா நம்ம வெளியில் வச்சுருந்தா கெட்டு போயிடும். அதனால் இதை செஞ்சால் நம்ம உடனே சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவோ கொடுத்து விடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு வேர்க்கடலை சுண்டல். வேர்க்கடலை நான் 200 grams எடுத்திருக்கேன். இது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். கடுகு 1/2 tablespoon, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 tablespoon, பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய். இது கூட நான் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 tablespoon இதுலேயே இருக்குது. தேங்காய் 1/4 cup எடுத்துக்கலாம். இது நம்ம 3ஐயும் பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் இது 3ஐயும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கரகரன்னு அரைச்சிட்டாவே போதும். தேவையான அளவு ஆயில். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை கூட ஒரு 1/2 tablespoon சால்ட்டு போட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம தாளிக்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். மூடி போட்டுட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 விசிலில் வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டோம். ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிட்ருக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறது, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போதும். இந்த அளவுக்கு இருந்தாவே. இப்போ வேர்க்கடலையை நான் வடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைப் 2. நான் ஆல்ரெடி வேர்க்கடலை சுண்டல் பொடி மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எள்ளு, கடலைப்பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.
நவராத்திரிக்கு வித்தியாசமாக, அதாவது ஸ்வீட் கார்ன் சுண்டல், கொள்ளு, ராஜ்மா சுண்டல், இந்த மாதிரி நிறையா வெரைட்டி நம்ம செய்யலாம். இது வந்து வேர்க்கடலை சுண்டல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி. நான் வேர்க்கடலை சுண்டலும் பச்சைப்பயிறு சுண்டல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.